Hi friends, welcome to Ravan Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸோட வேர் டு ஸ்டடி, அதாவது மேக்ஸோட ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படின்றதுல 25 கொஷின் கேட்பாங்க. அதில் அழகு 1 அழகு 2ன்னு இப்போது நியூ சிலபஸில் பிரிச்சுருப்பாங்க. அதில் அழகு 1ல் திறனறிவு அப்படின்ற டாப்பிக்கில் மொத்தம் 15 கொஷின் கேட்பாங்க. அது என்னென்ன, அது எங்கெங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுருக்குதல் அது எந்தெந்த புக்கில் எல்லாம் கவர் ஆகுது, இந்தந்த புக்கில் பார்த்தா போதும். கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்க மெத்தட் தான் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் நம்ம தெளிவாக இருந்துட்டால் போதும். அதே மெத்தடில் தான், பட் கொஸ்டின் அந்த நம்பர் மட்டும்தான் மாற்றி கொடுப்பாங்களே தவிர அந்த மெத்தட் எல்லாம் சேமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா குரூப் 4 குரூப் 2 நிறைய கொஷின்ஸ் புக்கில் இருந்து தான் மெயினாக எடுப்பாங்க. புக்கை பேஸ் பண்ணி தான் அதில் இருக்க மெத்தட்லேருந்து தான் மொத்தம் 25 கொஷினில் மினிமம் 15 கொஷின் கன்ஃபார்ம் புக்கில் இருக்க மெத்தடை வச்சு தான் இருக்கும். பட் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுருக்குதல் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6th புக்லேயும், அடுத்து 7th புக், 8th புக், 9th புக், இந்த 4 புக்கில் கவர் ஆகுது. 6th புக்கில் டேர்ம் 1ல் ஃபஸ்ட்டு டேர்ம் 3rd டேர்ம் இந்த 2 டேர்மில் எண்கள் அப்புறம் பின்னங்கள் அப்படின்னு இருக்கும். அதில் செயலிகளின் வரிசை அப்படின்ற ஒரு சப்டைட்டில் இருக்கும். இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்து பின்னங்கள், சுருக்குதல்னால் என்ன, ஒரு இதை பின்னத்தை சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த 6th புக்கில் இருக்கும். அடுத்து 7th புக்கில் செகண்ட் டேர்ம், ரெண்டுமே செகண்ட் டேர்ம். 7th 3rd டேர்ம், செகண்ட் டேர்ம் 3rd டேர்ம், இதில் ஒரு 4 லெசன் இருக்குது. இதில் சுருக்குதல் நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது, பயிற்சி கணக்கெல்லாம் இருக்குது. நம்ம இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் 1 by 1 ஒவ்வொரு சப்ஜெக்டாக சுருக்குதல் டாபிக் எடுத்து 6th புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, என்னென்ன படிக்கணும் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8th புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா, லெசன் 1ல் விகிதமுறு எண்கள், லெசன் ஃபஸ்ட்டு டேர்மில் லெசன் 3ல் இயற்கணிதம். அடுத்து 8th புக்லேயே செகண்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம்லேயும் இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் இருக்குது, 3rd டேர்ம்லேயும் கவர் ஆகுது எண்கள் இயற்கணிதம். அடுத்து 9th புக்கில் லெசன் 2, 3 மெய்யெண்கள் இயற்கணிதம், இந்த லெசன்லாம் கவர் பண்ணால் சுருக்குதல்ன்ற டாபிக் முடிஞ்சிடும். அடுத்து விழுக்காடு, அதாவது பர்சன்டேஜ், சதவீதம் சொல்லுவோம்ல, அந்த பர்சன்டேஜ் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது. பர்சன்டேஜ் படித்தா அதே சமயம் லாபம் நட்டம், அதாவது ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட், இது எல்லாமே கவர் பண்ணி எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா 6th புக்கில் 7th புக்கில் 8th புக்கில் இந்த 3 புக்கில் கவர் ஆகுது. அதாவது எந்தெந்த லெசன் எந்தெந்த டாபிக், அந்த லெசன் 3rd லெசனில் பட்டியல் லாபம் நட்டம் அப்படின்னு 6th புக்லையும், அடுத்து 7th புக்கில் சதவீதமும் தனி வட்டியும் 2 இருக்கும். சதவீதம் மட்டும் பார்த்தா போதும். இதுக்கு தனி வட்டி தனியாக ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் அதை கவர் பண்ணிக்கலாம். அடுத்து 8th புக்கில் வாழ்வியல் கணிதம். அடுத்து 8th புக்லேயே டேர்ம் 3ல் லெசன் 4ல் வாழ்வியல் கணிதம் இருக்கும். அதில் பர்சன்டேஜ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எந்தெந்த புக்கிலலாம் கவர் ஆகுது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 6th புக்லேயும் கவர் ஆகுது, 8th புக்கில் கவர் ஆகுது. அடுத்து 9th புக், 10th புக், இந்த 4 புக்லேயும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கவர் ஆகுது. அடுத்து விகிதம் விகிதாச்சாரம் எந்தெந்த ரேஷியோன் ப்ரொபோர்ஷன் எந்தெந்த இதில் கவர் ஆகுதுன்னா 6th 7th இந்த 2 புக்கில் கவர் ஆகுது. 6th புக்கில் லெசன் 3ல் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு அந்த டாப்பிக்கே கொடுத்துருவாங்க. அடுத்து 7th புக்கில் லெசன் 4ல் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இந்த 2 லெசனை கவர் பண்ணால் இந்த டாபிக் முடிஞ்சிடும். அடுத்து தனி வட்டி கூட்டு வட்டி, இது எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். 7th புக்கில் லெசன் 2வது லெசனில் சதவீதமும் தனி வட்டியும் பார்த்தோம்ல, அங்கே பர்சன்டேஜுக்கு பார்த்துருவோம். அடுத்து இங்கே தனி வட்டி என்னன்றது இந்த தனி வட்டி டாப்பிக்லையும். 8th புக்கில் வாழ்வியல் கணிதத்தில் கூட்டு வட்டியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பரப்பு மற்றும், அதாவது பரப்பளவு மற்றும் கொள்ளளவு மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் 6th புக்லேயும் இருக்குது, 7th புக்லேயும் கொடுத்துருப்பான், 8th புக்லேயும் கொடுத்துருப்பான், 9th புக்லேயும் கொடுத்துருக்கான். அடுத்து 10th புக்கில் எல்லா புக்லேயும் கவர் ஆகிருக்கும். அளவியலை பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் கொடுத்துருப்பான். அடுத்து காலம் மற்றும் வேலை, அதாவது டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா 7th புக்கு 8th புக்கு. 7th புக்கு 8th புக்கில் ஒரு டாபிக் இருக்கும், நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். அதில் காலம் மற்றும் வேலை அப்படின்ற ஒரு டாப்பிக்கே இருக்கும். அந்த டாபிக் பார்த்தா இதோட அழகு 1ல் இருக்க 15 கொஷினுக்கான வேர் டு ஸ்டடி, இந்தந்த புக்கில் இந்தந்த டாபிக் கவர் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். அடுத்து இதோட ஃபுல் டீட்டெயில், இதோட
அந்த சதவீதம்னா இப்போ இந்த காலம் மற்றும் வேலை 7th புக் 8th புக் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம பிடிஎஃபாக ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் பயிற்சி கணக்குகள் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை டீட்டெயிலாக பார்த்துட்டு வரலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மேக்ஸ் வந்து தெளிவாக இருந்தாவே நம்ம கண்டிப்பாக மேக்ஸில் வந்து 20 out of 25 out of 25 எடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது நம்ம டெலகிராம் சேனல்லையும் அடுத்து வாட்ஸ்அப் சேனல்லையும் இதோட பிடிஎஃப்பை வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்றவங்க சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.